எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சிப்பு மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து ஸ்பேஸ் ராக்கெட் வரைக்கும் மாடர்ன் எலக்ட்ரானிக் உலகமே இயங்காதுங்க. அந்த சிப்பை உருவாக்குறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற மெட்டீரியல் தான் செமிகண்டக்டர். ஸோ இன்றைக்கி அந்த செமிகண்டக்டர்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, எப்படி உருவாக்குனாங்க, அது இல்லைனா உலகம் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு இன்ஜினியரிங் லெவலில் டீப்பாக போக மாட்டோம். பட் செமிகண்டக்டரை பற்றி தெரியாதவங்க கூட இந்த வீடியோ மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயப்படாமல் வாங்க. நான் உங்கள் பிரசன்னா ப்ரோப் வாக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செமிகண்டக்டர்னால் என்னன்னு புரிஞ்சுக்க முதல்ல இந்த 3 மெட்டீரியல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன? காப்பர், ரப்பர், சிலிக்கான். இதில் காப்பரோட வேலை என்ன? கரண்ட்டை பாஸ் பண்ணுறது. காமனாக நம்ம வீட்டில் இருக்க ஒயரில் கூட காப்பர் தான் இருக்கும், அதாவது செம்பு கம்பி. அந்த ஒயரை ஏன் காப்பரில் வச்சுருக்காங்கன்னா, காப்பர் கரண்ட்டுக்கு கம்மியான ரெசிஸ்டன்ஸை மட்டுமே கொடுக்கும். அதனால் கரண்ட்டு காப்பரில் ஈஸியாக பாஸ் ஆகும். ஒரு முறை காப்பர் ஒயருக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சுன்னா அதை தடுக்கவோ இல்லை அதோட வேகத்தை குறைக்கவோ முடியாது. ஸோ காப்பருக்கு கண்ட்ரோலே கிடையாது. அதனால தான் காப்பரை கண்டக்டர்னு சொல்கிறோம். சரி, இப்போ ரப்பரோட வேலை என்ன? கரண்ட்டை பாஸ் பண்ண விடாது. ஏன்னா கரண்ட்டை கடத்துகிற தன்மை ரப்பருக்கு கிடையாது. அதனால தான் ரப்பரை இன்சுலேட்டர்னு சொல்கிறோம், அதாவது காப்பான். பட் ரப்பர் மட்டும் இன்சுலேட்டர் கிடையாது. எந்தெந்த பொருள் மூலமாக கரண்ட்டால் ஈஸியாக பாஸ் ஆக முடியாதோ அது எல்லாமே இன்சுலேட்டர் தான். அப்போ சிலிக்கானோட வேலை, இது காப்பர் மாதிரி கரண்ட்டை பாஸ் பண்ணாது, ரப்பர் மாதிரி கரண்ட்டை பிளாக் பண்ணியும் வைக்காது. சில கண்டிஷனில் கரண்ட்டை பாஸ் பண்ணும், சில கண்டிஷனில் கரண்ட்டை பாஸ் பண்ணாது. இப்படி கரண்ட்டை ஒரு ஃப்ளோவாக கண்ட்ரோல் பண்ணுற தன்மை இருக்கிறனால தான் சிலிக்கானை செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். இந்த தன்மை சிலிக்கானுக்கு மட்டும் இல்லைங்க, ஜெர்மானியம், கேலியம் ஆர்சனைடு, செலானியம் மாதிரியான பல மெட்டீரியல்ஸ்க்கு அந்த தன்மை இருக்குது. பட் சிலிக்கான் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம், பூமியில் அதிகமாக கிடைக்குது, ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது, விலையும் கம்மி. அதனால தான் பெரும்பாலான செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் சிலிக்கானில் செய்யப்படுது. சரி, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். கரண்ட்டை கடத்துகிற தன்மையும் நிறுத்துகிற தன்மையும் இருக்கிற ஒரு மெட்டீரியலை தான் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கரண்ட்டை எப்போ கடத்தணும், எப்போ நிறுத்தணும்னு யார் முடிவு பண்ணுறது? இப்போ ரோடுன்னு ஒன்று இருந்தால் அதில் வண்டி போகவும் முடியும், நிற்கவும் முடியும். ஆனால் எப்போ போகணும், எப்போ நிற்கணும்னு யார் டிசைட் பண்ணுறது? டிராஃபிக் சிக்னல் தானே. அதே மாதிரி தான் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, சிலிக்கானோட பாஸ்பரஸ் அப்புறம் போரான் மாதிரியான எலமெண்ட்ஸை சேர்த்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குனாங்க. அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கரண்ட்டை துல்லியமாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக் ஸ்விட்சாக உருவெடுத்துச்சு. அந்த ஸ்விட்சோட பேர் தான் டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டர் தான் கரண்ட் எப்போ அனுப்பணும், கரண்ட் எப்போ நிறுத்தணும்னு ஒரு ஸ்விட்ச் மாதிரி வேலை செய்யுது. அண்ட் டிரான்சிஸ்டர் ஒரு ஸ்விட்சாக மட்டும் இல்லை, ஆம்ப்ளிஃபையராகவும் ஒர்க் ஆகும். அதாவது வீக்கான எலக்ட்ரிக் சிக்னலை ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி விடுறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிவைஸில் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பாட்டுக்கு சவுண்டு பத்தலைன்னா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்பீக்கரில் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சவுண்டை யார் இன்க்ரீஸ் பண்ணுறது? இந்த ஆம்ப்ளிஃபையர் தான் எலக்ட்ரிக் சிக்னலை ஸ்ட்ராங்காக மாற்றி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, அந்த டிரான்சிஸ்டர் தான் நம்மளோட டிவைஸ் ப்ராசஸருக்கு தேவையான எலக்ட்ரிக் சிக்னலை துல்லியமாக கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு செகண்டுக்கும் பில்லியன் கணக்கான டைம்ஸ் ஆன் ஆஃப் ஆகி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து விண்வெளியில் பறக்கிற ஸ்பேஸ் ராக்கெட் வரைக்கும் எல்லா மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸையும் இயங்க வைக்குது. இந்த டிரான்சிஸ்டர் இன்னைக்கு இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் ஆகாது, லேப்டாப் ஒர்க் ஆகாது, இன்டர்நெட் ரூட்டர் ஒர்க் ஆகாது, வண்டிகளோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது, எம்ஆர்ஐ மிஷின், வென்டிலேட்டர், ஏடிஎம், ஸ்மார்ட் டிவின்னு மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம நம்பி இருக்க பெரும்பாலான டிவைஸே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டிரான்சிஸ்டர் தான் கடந்த நூற்றாண்டோட முக்கியமான கண்டுபிடிப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட செமிகண்டக்டரை ரொம்ப ஈஸியாலாம் கண்டுபிடிக்கலைங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் பல வருஷமாக ரிசர்ச் பண்ணி பல ஃபெயிலியர்ஸ் அப்புறம் தான் டிரான்சிஸ்டரை உருவாக்கியிருக்காங்க. 1874 தான் செமிகண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸை சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1947 உலகத்தோட முதல் டிரான்சிஸ்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்புகளில் உருவான முதல் டிவைஸ் தான் பாயிண்ட் கான்டாக்ட் டிரான்சிஸ்டர். இந்த டிவைஸை யார் கண்டுபிடிச்சதுன்னா, அமெரிக்காவில் இருக்க பெல் லேப்ஸில் ஜான் பார்டின், வால்டர் பிரெட்டைன், அப்புறம் வில்லியம் ஷாக்லி, இந்த 3 சயின்டிஸ்ட் தான் டிரான்சிஸ்டர் டிவைஸை முதல்ல உருவாக்கியிருக்காங்க. நீங்களும் ஒரு விஷயம் யோசிக்கலாம், டிரான்சிஸ்டருக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? 1947க்கு முன்னால் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸுமே இல்லையான்னு இருந்துச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது வேக்கம் டியூப். ஆனால் வேக்கம் டியூப் ஒரு செமிகண்டக்டர் இல்லை. வேக்கம் டியூப் வேக்கம் டெக்னாலஜியை வச்சு ஒரு பல்பு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதை நம்ம கூட பார்த்துருப்போம், பழைய காலத்து டிவிக்குள்ளெல்லாம் இருக்கும். அது என்ன செய்யும்னா,
டிரான்சிஸ்டர் செய்கிற அதே வேலையை வேக்கம் டியூபும் செய்யும். சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணும், ஸ்விட்சாக ஒர்க் பண்ணும். ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைனா, அதிகமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், கரண்ட்டையும் அதிகமாக செலவு பண்ணும். அதனாலேயே டிவைஸ் எல்லாம் சீக்கிரம் கெட்டு போகிற பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சி ஒரு புதிய புரட்சியை உருவாக்குனாங்க. இன்றைக்கி அமெரிக்கா, டைவான், சவுத் கொரியா, ஜப்பான், சைனா மாதிரியான பல நாடுகள் பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கிறதுக்கு இந்த செமிகண்டக்டர் டெக்னாலஜி ஒரு முக்கிய காரணம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து பெரும்பாலான செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண பிராண்டாக தான் இருக்கும். அதுக்கு காரணம், நம்ம இந்தியாவில் பல வருஷங்களாக ஐடி, சாஃப்ட்வேர் அப்புறம் டிஜிட்டல் சர்வீஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இந்தியாவும் களத்தில் இறங்கிட்டாங்க. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவோட கோல் செமிகண்டக்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் சிப் டிசைன்லேருந்து மேனுஃபேக்சரிங் வரைக்கும் முழு செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டமே இந்தியாவுக்குள்ளே உருவாக்க போகிறாங்க. டாடா எலக்ட்ரானிக் மாதிரியான கம்பெனிஸ் இந்தியாவில் செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டமோட பேஸ்மெண்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியன் செமிகண்டக்டர் மிஷினுக்காக 76,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அதை சொந்தமாக உருவாக்கி மேட் இன் இந்தியாங்கிற பிராண்டை பதிக்க போகிறோம். இதனால் எதிர்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜி வரைக்கும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப்ஸை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மூலமாக இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் அதிகரிக்கும். அது மூலமாக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ட்ரூத் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.